11ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி முத்தம் பெற்ற புகாருக்குள்ளானதால் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் வாத்தியார் மூர்த்தி இவர்தான். எங்க வந்து உம்மா குடுக்குற ராஸ்கல்? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி ஒருவர் அதே வகுப்பில் படிக்கின்ற மாணவனுடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த ஆசிரியர் மூர்த்தி என்பவர் அந்த மாணவியின் புத்தக பையை சோதனை செய்து அதிலிருந்து மாணவர் கொடுத்த சில பரிசு பொருட்களை எடுத்து வைத்து மாணவியை மிரட்டத் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த மாணவியை தினமும் தனது அறைக்கு தனியாக வரவழைத்து காதலை வெளியே சொல்லி வாழ்க்கையை வீணாக்கி விடுவேன் என்று மிரட்டி மாணவியிடம் கட்டாய முத்தம் பெற்றதாகவும் கண்ட இடங்களில் தொட்டதாகவும் கூறப்படுகிறது. டார்ச்சர் செய்வதை ஆசிரியர் மூர்த்தி வாடிக்கையாக்கியதால் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு சென்றுள்ளார் மாணவி. தோழிகள் மூலம் மாணவியின் பெற்றோருக்கு இந்த விவரம் தெரிய வந்த நிலையில் குடும்பத்தோடு உயிரை மாய்த்துக் கொள்ள சென்ற நிலையில் மூதாட்டி ஒருவர் அவர்களை மீட்டு மதுரை பெண்கள் நலச்சங்கத்தினரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. எங்ககிட்ட இந்த பாதிப்படைஞ்ச குழந்தையோட குடும்பம் முறையிட்டாங்க. பள்ளியில படிக்குது. அங்க வேலை பார்க்குற மூர்த்தி ஆசிரியர் அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துகிட்டதாக சொன்னாங்க. அப்புறம் நம்ம வெளியில விசாரிச்சப்ப அந்த ஆள் மேல ஏற்கனவே 2015 ஒரு போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. அது எப்படி காம்ப்ரமைஸ் ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு போக்சோ வழக்கு பதிவாகி 15 நாள் ரிமாண்ட் ஆகி உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு. திரும்பவும் அதே பள்ளியில அவர் வேலை செய்யறாரு. மாடியில தான் இந்த பொண்ணோட வகுப்பறை இருக்கு. அந்த வகுப்பறைக்கு பக்கத்திலே அவருக்கு தனி ரூம் ஒதுக்கி இருக்காங்க. அந்த ரூம்ல தான் அவர் தங்குறாரு. காலையில 6:30க்குலாம் பள்ளிக்கு வந்துடுறாராம். நைட்டு 7 மணிக்கு தான் 7:30க்கு தான் வெளியில போறாராம். ஒரு ஆசிரியருக்கு அங்க 6 மணிக்கு என்ன வேலை? 20 வருட காலமாவே மாணவிகள் தான் அவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்கறது, டிஃபன் கழுவிக்க தரது, இது மாதிரியான வழக்கங்களை அங்க இருக்கான். இதையடுத்து பெண்கள் நலச்சங்கத்தினர் அந்த மாணவியையும் பெற்றோரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். அரசு பள்ளி ஆசிரியர் மீது புகார் அளிக்க மாணவி வந்திருக்கும் தகவல் அறிந்ததும் பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் பெண்கள் சங்கத்தினரிடம் கட்ட பஞ்சாயத்து பேசினார். ஏமா நல்லவரே, அந்த பொண்ணு எதுக்கா சொல்லிட்டு நீங்க நேரம் நீங்களும் வாங்கம்மா, எதுமா சொல்லிட்டு ஆளுக்கு பேசுங்கம்மா. எது உண்மை போய் தெரிஞ்சுக்கிட்டா உண்மையா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். இல்ல எதுவுமே தெரியாம எல்லாம் ஒரு விஷயத்துல யாருமே இறங்க மாட்டாங்க சார். புது வாழ்க்கையில இன்னொரு வயசுக்கு சந்தோஷம் குறைஞ்சோம் இல்ல. நீங்களும் நேரம் பொண்ணை கூப்பிட்டாங்க, நானும் வரோம். ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் வச்சு நிறைய பேசுவோம். அது எந்த அளவுக்கு உண்மை போய் நம்ம மனசாட்சி தெரியுதோ அது உண்மைன்னு தெரிஞ்சு நாங்க சேர்ந்து வர்றோம் பண்ணுவோமா. ஆசிரியர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பெண்கள் அமைப்பினர் விடாப்பிடியாக இருந்த நிலையில் சக மாணவிகளிடம் விசாரணை நடத்தியதில் உண்மை என்பது தெரிய வந்ததால் கிராம கமிட்டி மூலம் பள்ளியில் நியமிக்கப்பட்டு வேலை பார்த்து வந்த ஆசிரியர் மூர்த்தியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டதாக பள்ளி தலைமை ஆசிரியர் விளக்கம் அளித்தார். 22 வருஷமா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போது அப்புறம் நம்ம எப்படி சார் அவரை வச்சுக்க முடியும்? பிள்ளைகள்கிட்ட விசாரிச்சா அதுக்கப்புறம் தான் சொல்லுதுங்க மரக்கட்டில ஏதோ எழுதி வச்சிருந்ததாகவும் அதை வச்சு இவர் ஏதோ பிளாக்மெயில் பண்ணதாகவும் சொல்லுது. நான் எனக்கு ஜேடி ஆபீஸுக்கு சொன்னேன், என்ன சார் செய்ய அப்படின்னு. அவரை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டு டிஓ ஆபீஸுக்கும் ஜேடி ஆபீஸுக்கும் எனக்கு லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார் மற்றும் வேல்ராஜ்.